ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த பரிசுத்த கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். இந்த நான்கு எல்லாமே நம்ம நல்லபடியாய் தேவஸ்தானத்தை அழைத்து வந்து கர்த்தர் துதிக்க போச்சு மகிமைப்பட்ட கர்த்தர் ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்து ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் தேவன் என்னென்னலாம் நன்மை செய்திருக்கிறார், எல்லாம் நன்மை செய்திருக்கிறார், அதெல்லாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பிரகாரம் நாட்களும் தேவசனியாக வந்து தேவனை தொடர்ந்து தேவன் நன்றி செலுத்த தேவன் ஆராய்ச்சி செய்ய கர்த்தர் நான் கிருபை இறக்கும் பாருங்க ஸ்தோத்திரம். உங்களுக்கு சொல்லி கர்த்தர் அடியாளுக்கும் இந்த பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் கொடுத்தவங்க கர்த்தர் நன்றி செலுத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. நம்ம கைகளுக்கு வேதாந்தத்திலிருந்து கர்த்தர் நம்ம கொடுக்குற வானமன்னாவை புசித்து நம்ம வாழ்க்கை பலப்படுவோமாக. பரிசுத்த அப்போஸ்தலனாகிய யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 14:21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவன் எவனோ அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான், என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பா இருக்கிறான், நானும் அவனில் அன்பா இருக்கிறேன், அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஆமென். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் உலகத்தை எடுத்து போவதற்கு முன்னாடி சீடர்களை பயன்படுத்துகிறத வார்த்தைகளை பார்க்கிறோம். ஆரம்பத்தில் பார்க்கலாம், உங்களிடம் கலங்காதிருப்பதாக, தேவனுக்கு விசுவாசமாக இருங்கள், என்னுடைய விசுவாசமாக இருங்கள் சொல்லி அங்கே சீடர்களை அவர் திடப்படுத்துவதை பார்க்கிறோம். திடப்படுத்தும் போது இங்கே ஒரு வார்த்தைகளை காண்பிக்கிறார். நான் என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி வார்த்தையை சீடர்களுக்கு அறிவிக்கிறார். வாசிக்கலாம், கடைசி பகுதி மட்டும் வாசிங்க. அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். யாருக்கு இங்கே தன்னை வெளிப்படுத்துகிறார் இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் மேல வசனம் மேற்பகுதி வாசிப்பது புரியும். தன் கற்பனை பெற்றுக்கொண்டு அதன்படி அவனை கை கொள்கிற எவனோ அவனுக்கு பிதா அன்பா இருப்பார், அவனுக்கு நான் அன்பா இருப்பேன். என் பிதாவனத்தில் அன்பா இருக்கிறவன் என்னது அன்பா இருக்கிறவன் என்னது அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கு திருப்பி வாசிங்க. என் கற்பனை பெற்றுக்கொண்டு அதை கை கொள்வனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான், என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் தன் பிதாவிடத்தில் அன்பா இருக்கிறான். என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் தன் பிதாவிடத்தில் அன்பா இருக்கிறான். இயேசுவிடத்தில் அன்பு உள்ளவன் அவருடைய கற்பனைகளை கேட்கிறது மட்டும் இல்லாமல் அதை கை கொள்வான். அவன் இயேசுக்கு அன்பா இருப்பான். இயேசுக்கு அன்பா இருக்கிறவன் பிதாவிடத்திலே அன்பா இருப்பான். நானும் அவனில் அன்பா இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஆமென். ஹalleluya. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம் சீடர்களுக்கு எப்போது தன்னை வெளிப்படுத்துவேன் என்கிற ரகசியத்தை இங்கே கர்த்தர் காண்பிக்கிறார். நீங்கள் என் அன்பா இருக்கிறீங்கன்னா என் கற்பனை கை கொள்ளுங்க. என் கற்பனை கை கொள்ள நான் உங்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. கிறிஸ்துவ மண்டலத்திலே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்கிறது தான், தேவன் எப்போது தம்மை இன்னும் அதிகமாய் நம்மிடத்தில் வெளிப்படுத்துவார். தேவன் எப்போது தம்முடைய காரியத்தை குறித்து நம்மிடத்தில் வெளிப்படுத்துவார். தேவன் எப்போது தம்முடைய சித்தத்தை குறித்து, தம்முடைய காரியத்தை குறித்து, தம்முடைய திட்டத்தை குறித்து எப்போது நமக்கு வெளிப்படுத்துவார் என்கிற ஒரே ஆர்வத்தோடு தான் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் தேவன் வெளிப்படுத்துவதை பெற்றுக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்காருங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு இந்நாள் போதிக்கிறார். அன்றாடம் எந்த நாளும் எந்த நிமிஷம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம் அவர் இருக்கிறதை தேவன் நமக்கு திருமணம் பற்றுகிறார். அவர் தம்மை வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்மை நம்மிடத்தில் வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய காரியத்தை, தம்முடைய சித்தத்தை, தம்முடைய திட்டத்தை மக்களுக்கு சீடர்களுக்கு வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். யாருக்கு ஆயத்தமாக இருக்கிறார் என்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த கேள்விக்கு பதில் அங்கே இருக்கிறது. தன் கற்பனைகளை கைகொள்ள இடத்திலே, தன் கற்பனைகளை கீழ்ப்படிகிறதுக்கு, தன் கற்பனைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களுக்கு அவன் இயேசுவர் அன்பா இருக்கிற காண்பித்து, பிதாவை அன்பா இருக்கிற காண்பித்து எவன் நடக்கிறானோ அவனுக்கு இயேசு தம்மை வெளிப்படுத்துகிறார். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே இங்கே கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். அவர் கற்பனைகளை நாம் கைக்கொள்ள தேவன் தம்மை நம்மிடத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Lord Jesus will reveal you when you are handling the God's commandments. அவருடைய கமெண்ட்மெண்ட், அதாவது அவருடைய உடன்படிக்கைகளை
அவருடைய கற்பனைகளை, அவருடைய கட்டளைகளை, அவருடைய கமெண்ட்ஸை நாம் எப்போது கைப்படுகிறோமோ, கடைபிடிக்கிறோமோ, அல்லது அதுக்கு கீழ்ப்படுகிறோமோ, எப்போ அதுக்கு அதுபடி நடக்கிறோமோ, அப்பெல்லாம் தேவன் தம்முடைய காரியத்தை விட்டு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. நமக்கு தெரிய மாட்டேங்குது அடுத்தது தேவன் எப்போ தம்மை வெளிப்படுத்துவாருங்கிறது. நமக்கு தெரிய மாட்டேங்குது அடுத்தது எப்போ தேவனுடைய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துவாருங்கிறது. நமக்கு தெரிய மாட்டேங்குது தேவன் அப்புறம் நமக்கு என்ன செய்ய போறாங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அடுத்து தேவனை நம்ம குறித்துள்ள தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை, அது நமக்கு காரியத்தை தேவன் எப்போது நம்மளை வெளிப்படுத்துவாருங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஏன் தெரிய மாட்டேங்குது? அவருடைய கற்பனையை கைக்கொள்வதற்கு நிச்சயமாக தெரியும். ஹல்லேலூயா. அவருடைய கற்பனை கைக்கொள்ளாத போது நாம் அவருடைய திட்டத்தை அறிய முடியாது. அவர் கற்பனைக்கு நாம் இல்லாத போது தேவனுடைய தம்மை வெளிப்படுத்துகிற நாம் உணர முடியாது. தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறான்னு சொன்னால் அவர் தன்னை உங்களுக்கு மத்தியில் நிற்கிறார். வெளிப்படுத்துகிறோன்னா தரிசனமாக மட்டுமல்லாமல் தம்முடைய காரியத்தை கொடுத்து அங்கே என்ன செய்வாங்க? வெளிப்படுவார். அவர் என்ன செய்ய போகிறாரோ அதை சொல்றதுக்கு அங்கே வெளிப்படுவார். சும்மா உங்களுக்கு பார்த்துட்டு ஹாய் சொல்றதுக்கா மாத்திரம் இல்லை, அங்கே தம்முடைய காரியத்தை, தம்முடைய திட்டத்தை, தம்முடைய சித்தத்தை அங்கே என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துறது தான் அங்கே மத்தியில் நமக்கு காணப்படுகிறார். அது எப்போ நடக்கும்? அவர் கற்பனை நாமே கை கொடுப்போது, அவர் கற்பனை நாமே கீழ்ப்படிந்திருக்கும் போது. இப்படி தேவன் தம்முடைய திட்டத்தை, சித்தத்தை, நம்மை குறித்துள்ள காரியத்தை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரமாக. தேவன் தம்மை குறித்து என்ன வெளிப்படுத்துகிறார், எந்த காரியத்தை நமக்கு அடுத்து என்ன செய்யப்படுறார் வெளிப்படுத்துவார்ங்கிறதுக்கு நமக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்குது. பதிலை இங்கே பார்க்கிறோம். நாம் அவருக்கு கீழ்ப்படிய தேவன் இயேசு கிறிஸ்து தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. நாம் அவருக்கு கீழ்ப்படிய இயேசு கிறிஸ்து தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார். தம்முடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். தம்முடைய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆனால் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கொண்டு இருக்க வேண்டும். ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படிந்தா கர்த்தர் செய்வார். அடுத்த காரியத்தை குறித்து உங்களை வெளிப்படுத்துவார். கடந்த நாட்களில் நிம்மதியாக பேசிவிட்டு சொன்னான், ஐயா இந்த மாதிரி 4-5 கடன்லாம் இருக்குது, அவங்க எப்படி அழைக்க போகிறேன் என்னன்னு தெரியலன்னு சொல்லுங்க. நான் சொன்னேன், ஒரு நாள் வாங்க, நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். கடன் எந்தெந்த கடன் எதை ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எதை அப்புறம் கேட்டுக்கலாம், ஒரு ஆலோசனை எனக்கு அது அனுபவம் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்று சொன்னேன். சொல்லி கொடுக்கும்போது அவர் ரஃபாக ஒரு இது சொன்னார். உடனே இந்த கடனை முதல்ல அடைங்க, இல்லை இந்த கடன் அடைக்கிறது, இந்த பணம் இதுக்காக வைத்துக் கொள்ளுங்க, இல்லை முதல்ல இந்த கடன் முதல்ல அடைங்க என்று சொன்னேன். அப்படி சொன்னேன். என்னையா அது நான் ஒரு திட்டம் வச்சுக்க நீங்கள் எல்லாரும் திருப்பிங்களா என்ன அப்படின்னா, இந்த பார் இந்த கடனை அடை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு பேசுவார் அப்படின்னு சொன்னேன். ஹல்லேலூயா. முதல்ல அவர் கற்பனைக்கு இப்படி கடன் அடைக்கிறது தான் அவர் திட்டமே. நீங்கள் ஒவ்வொரு கடனை அடைக்க கர்த்தர் ஒவ்வொரு கடனை அடைக்கிறதுக்கான காரியத்தை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒரு கடனை அடைக்கும் போது தான் அடுத்த கடன் எப்படி அடைக்க சொல்லி வெளிப்படுத்துவார். ஒரே நாளில் எல்லாம் அடைக்க நினைக்க முடியாது. அது நடக்காது. ஒவ்வொன்றா படிப்படியாக வெளிப்படுத்துவார். முதல்ல அவர் கட்டளை கீழ்படிக்க கடன் வாங்காதிருப்பான்னு கற்று சொல்லியிருக்காருங்க. ரைட். அப்போ முதல்ல கடன் அடைக்கிற முயற்சி முதல்ல நம்பர் 1 ஏதாவது ஒரு அடைங்க. அடுத்த கடனுக்கான வழியை உங்களுக்கு அதை திறப்பா. அதிலே தம்முடைய காரியத்தை என்னன்னே தம்மை வெளிப்படுத்துவார். எல்லா இடத்துலையும் அப்படிதான். ஒரு வசனத்துக்கு விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சாதான் அதுக்கு நீ கை கொண்டாதான் அடுத்த வசனம் வளர்க்க முடியும். அதுதான் தேவன் தம்முடைய காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார், தன்னை வெளிப்படுத்துவார். அவர் அன்பா இருக்கிறதை காட்ட தன் அன்பார்ந்த சீஷனுக்கு எல்லாமே கொடுப்பார். நாம் அன்பா இருக்கிறதை எப்படி காட்ட வேண்டும்? அவர் வார்த்தைகள் நமக்கு கீழ்ப்படிவதான் அடுத்து தேவன் என்ன செய்ய போறாங்க நமக்கு விளங்கும். அதற்கு உங்களுக்கு விளங்காது. நாம் ஒவ்வொரு காரியத்திலும் தேவனை வசனத்துடன் கீழ்ப்படிய தேவன் நமக்கு அடுத்து என்ன செய்ய போறாங்க வெளிப்படுத்துவார். இது சத்திய வேதத்தை கொடுத்துருக்க ஒரு மிக ரகசியமான காரியமா. தேவன் உங்களுக்கு அடுத்து என்ன செய்ய போறாங்க தடுமாறி கொண்டு இருக்கிறீங்களா? தேவன் அடுத்து உங்கள் திட்டத்தை எப்படி வெளிப்படுத்துவார்கள் யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? அதுக்கு பதில் ஒன்றே, யோவான் 14:21. அவருடைய கட்டளை கீழ்ப்படிந்து நடவுங்கள். ஹல்லேலூயா. ஒரு கட்டளை கீழ்ப்படிந்து நடங்கள், அடுத்து தம்மை வெளிப்படுத்துவோம், அடுத்த கட்டளை கீழ்ப்படி நடக்கலாம். இப்படி ஒவ்வொரு கட்டளைக்கும் கீழ்ப்படிந்து நடக்க தேவன் தம்மை தொடர்ந்து நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார் அவருடைய காரியத்தை. ஹல்லேலூயா. ஒரு நாளுக்கு ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சாலே தேவன் வெளிப்படுத்துறார் அப்படின்னா, நம்ம ஒரு நாளைக்கு 10 வசனங்கள் கீழ்ப்படிஞ்சா கர்த்தர் எடுத்து நம்ம வெளிப்படுவார் அவருடைய காரியத்தை குறித்து. எப்போ நம்ம தேசத்துக்கு செயல்படுவாங்க மாற்றுவார். கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. இங்கே ஒரு மாதிரியை பார்க்குற ரொம்ப அருமையான மாதிரி யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். யோவான் 2:5 வாசிக்கிறான்.
தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். கானாவூர் கல்யாணத்திலே ராட்சசம் குறைபட்ட போது அவர் வேலைக்காரர் வந்து தாயிடத்தில் அப்ரோச் பண்ணினார்கள், இப்படி எங்களுக்கு ராட்சசம் குறைபட்டிருக்கிறது என்று சொல்லி. அதுக்கு முன்னாடி போய் இயேசு போய் தாய் கேட்டபோது, சிறிய உனக்கும் எனக்கும் என்ன வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி கத்த சொன்னார். இப்போ வேலைக்காரர் கேட்கிறார்கள், இப்போ என்ன போய் சொல்றோம், அவன் என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள்னு சொன்னார். கட்டளைக்கு கீழ்ப்படுங்க, அதுக்கப்புறம் தான் அவர் தன்னை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஒரு குறைவை நிறைவாக்கும்படியாக அங்கே இந்த வேலைக்காரர் கேட்ட பொழுது முதல்ல கட்டளைக்கு கீழ்ப்படுங்கள், பிற்பாடு அவன் தேவகுமாரங்கிறத மத்தியிலே அவர் வெளிப்படுவார் என்று சொல்லி அருமையாக அவருடைய தாய் அவருக்கு அருமையாக உபதேசித்தார்கள். ஹல்லேலூயா! இப்படி கீழ்ப்படிந்தால் மட்டுமே தேவகுமாரன் தன்னை வெளிப்படுத்துவார். அவர் வார்த்தைகளில் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிய தான் அங்கே கர்த்தர் தன்னை வெளிப்படுத்த பார்க்கிறோம். இங்கே கர்த்தர் இயேசு ஒரு குறைவை நிறைவாக்க முடியாது தன்னை வெளிப்படுத்துறதுக்கு வேலை வரவில்லைங்கிறார். எனக்கு வசனம் ஞானம் ரொம்ப ஆச்சரியமா, நான் பல தடவை வசனம் ஞானம் பல தடவை வசனம் போயிருக்குது. ஆனால் இதில் வேலை வரவில்லைங்கிறது என்ன இருக்கிறது நான் பார்க்க. வாட் இஸ் எ டைம் லைன்? கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துறதுக்குள்ள டைம் லைன் என்ன, அதோட பீரியட்ஸ் என்ன அப்படி பார்க்கும்போது எவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுத்துகிறார்களோ அந்த காலம்தான், அந்த நேரம் தான், அந்த வேலை தான் தேவகுமார் தன்னை வெளிப்படுத்துகிற நேரம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எனக்கு அருமையான பாயிண்ட் புரிஞ்சுது. ஓஹோ, அப்புறம் கீழ்ப்படியும் போலாம் தேவன் தம்மை குறித்து திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துறார். அது வரைக்கும் நமக்கு என்ன செய்யல தெரியல. பாருங்க, இது ஒரு ராங் அப்ரோச் இருக்கு. என்ன அப்ரோச் தெரியுமா? வந்திருக்கிறது இயேசு கிறிஸ்து, அவளை பற்றி அவள் சரியாக அறியவில்லை. தாய்க்கு நல்லா அறிந்திருக்கிறாள் அவர் தேவகுமார் என்று. ஆனால் இவங்க தாய்கிட்ட போய் கேட்கும்போது அவர்கள் ஏன் தாய்கிட்ட போய் கேட்குறாங்க? நீ நிறைய இடத்துல நம்ம அப்படிதான் வசந்த கை கொண்டு தேவன் வெளிப்படுத்துகிறதை நாம் யோசிக்கிறோம். வசந்த கை கொண்டு நாம் தேவனை கேட்கிற தேவன் வெளிப்படுத்துவார் காரியத்தை நம்ம உணராமல் இருக்கிறோம். அவர் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு நம்ம உணராமல் இருக்கிறோம். ஆனால் இவங்க என்ன செய்யறாரு பாருங்க, அதே மாதிரி தான் இதை நம்ம எப்படி இருக்கோமோ அப்போதான் வேலைக்காரர் போய் தாய்கிட்ட போய் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. தாய் சொன்ன வார்த்தை என்ன, அவர் என்ன சொல்றாரோ அப்படியே அதுபடி செய்யுங்கள் என்று சொல்லி அழகாக ரீலேட் பண்றாங்க. ராங் அப்ரோச். நம்ம அடுத்த தேவன் என்ன செய்வார் அப்படின்றதுக்கு நம்ம யார் யாரும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறோம். சவுல் தேவன் அடுத்தது என்ன செய்வார் போர்ல எனக்கு 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 ஆதரவா எனக்கு என்ன கிடைக்குமா அப்படின்னு கேட்க என்ன பண்ணார்? அவர் போய் அஞ்சனா பார்க்கவே பார்த்தா எப்படி அவங்க போறாங்க பாருங்க, அவங்க சிந்தை எப்படி இருக்கு பாருங்க. கர்த்தருடைய கட்டளை கை கொண்டு கீழ்ப்படினானா தேவனே கூட வெளிப்பட்டிருப்பா, யுத்தம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு. ஆனா சவுல் கையாண்டதோ ராங் அப்ரோச். இங்கே பாருங்க, வந்திருக்கவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு கேட்காமல் இவர் தாய்க்கு கேட்டனாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். அது என்ன வேலை? அவங்களை எனக்கு கீழ்ப்படுத்திருக்காங்க, நான் பார்க்க வேண்டும். என் சொல்லுக்கு கட்டுப்பட்டிருக்காங்கிறது பார்க்க வேண்டும். எனக்கு கீழ்ப்படுத்த ஒரு இடத்துல ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சாலும் அவனுக்கு அடுத்த கருத்தை வெளிப்படுத்துவேங்கிறது தான் இது ஒரு சத்தியம். ஹல்லேலூயா! தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி எல்லாரும் சொல்ற வார்த்தை தான், முதல்ல இதுக்கு கீழ்ப்படிங்க, அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம். எடுத்தோடனே மேற்படி உள்ள ஆசை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேற்படி ஆசை பெற்றுக்கொள்ளணும் உனக்கு கர்த்தரை நியமித்தாருன்னா அது எந்த தடையும் வரப்போதில்லை. அதுக்காக நீ உடனே லிஃப்ட்ல ஏறியோ பேராஷூட்ல ஏறியோ அதை படிக்க போய் உட்கார முடியாது. இவங்க தேவ கிருபையில் அப்படி புடங்கி கொண்டு என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அப்படியே கர்த்தரை தூக்கி கொண்டு மேலே வச்சுருவா. இவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, வசனத்தை கைவிட மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க, ராங் அப்ரோச் பண்ணுவாங்க. எப்படி அஞ்சனை பார்க்க போவாங்க, தாய்கிட்ட கேட்கறதுக்கு போவாங்க, இப்படிதான் செஞ்சாங்க. வந்திருக்க விட்டு கேட்க மாட்டாங்க. கர்த்தர் சொன்னார் அது வேலை வரல அப்படின்னார். அப்ப என்ன அர்த்தம்? நீ மேற்படி இன்னும் வர முடியாதுன்னு அர்த்தம். உன் குறைவை நிறைவாக்க முடியாத கர்த்தருக்கு மேற்படி ஆசை பெற்றுக்கொள்ள முடியாத இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். உங்களுடைய காரியமோ தேவனுக்கு கீழ்ப்படியாம அங்க இயேசு தாயிடத்துல வந்து கேட்கிற ஒரு காரியமா இருக்குது. என் வேலை வரவில்லைன்னு சொன்னார். இப்ப தாய் புரிந்து கொண்டார், போய் அவர் என்ன சொல்றாரோ அப்படி செய்யுங்க சொல்லி கீழ்ப்படின்னு சொன்ன உடனே வேலைக்காரர் வந்து கேட்கிறார் என்ன செய்யணும். போய் அவரை கச்சாடி எடுத்து தண்ணீரை நிரப்புங்கண்ணா. நிரப்பும் போது யாரா ஒருத்தன் கேள்வி கேட்டுருந்தா முடிஞ்சிருப்பான். அதாவது இந்த கீழ்ப்படிதலுக்கு அர்த்தமே மெய் அர்த்தம் என்ன தெரியுமா? கேள்வி கேட்கக்கூடாது.
அது எப்படி ஆண்டது அப்படி கேட்கக்கூடாது. 5 மீன் 2 அப்பம் சரிதானே? 5 அப்பம் 2 மீன் ரைட். 5 அப்பம் 2 மீன் சிறு வச்சுக்கிறாங்க. அதை விட்டு சீக்கிரம் கொடுக்குறாங்க. பந்தி வரிசையாக உட்கார வைக்கிறாங்க. என்ன இது இவ்வளோதான் இருக்குது, ரிசோர்ஸஸே இவ்வளோ இருக்குது, ஆண்டவர் உட்கார சொல்கிறாங்களே, அது எப்படி ஆண்டவரை எவ்வளோ சாப்பிட்டு கேள்வியே கேட்கக்கூடாது. உட்கார்ந்து செய்யணும், உட்கார்ந்து தான் அந்த வேலை வரும். தன்னை தேவகுமார் அங்கே வெளிப்படுத்துவார். அது எப்படி ஆண்டவர் உட்கார முடியாது? ஐயா எல்லாரும் உட்காந்துட்டாங்க, என்ன ஒருத்தர் காப்பி பீஸ் கொடுப்பீங்களா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா அங்கே கீழ்ப்படுத்தாங்க சூட் ஆகலை. கேள்வியே கேட்கக்கூடாது. அந்த கச்சாடிகளே தண்ணீர் உடனே நிரப்பிடார்கள். தண்ணீர் மூண்டு கொடு என்று சொன்னார். அடுத்த கட்டளை, 2வது கட்டளை கொடுக்கும்போது ரசம் வந்தது, அருமையான திராட்சரசம் வந்தது. அந்த கல்யாணம் பந்திகாட்டில் எல்லாரும் பெருமையாக சொன்னேன், கடைசி வரைக்கும் இதே ரசம் வைத்திருக்கிறீரே, இந்த ரசம் நல்லா இருக்குது என்று சொல்லி வாழ்த்திட்டு போனார்கள். அந்த மகிமையெல்லாம் இயேசு கிறிஸ்து போய் சேர்ந்தது. ஃபஸ்ட்டு இயேசு கிறிஸ்து தம்முடைய அதிசயத்தை எங்கே காண்பித்தார்? குறைவை நிறைவாக்கிறத காண்பித்தார். எங்கே தேவன் நம்மளை வெளிப்படுத்தினார்? இயேசு கிறிஸ்து அங்கே என்ன அந்த அதிசயத்தை எப்போ நம்ம வெளிப்படுத்தினார்? அவங்களுக்கு கீழ்ப்படியும் போது அங்கே வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலே நம்மளோட குறைவை நிறைவாக்கணும்னா நாம் அந்த கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். அப்போதான் தேவன் அந்த விஷயத்திலே தம்மை குறித்து வெளிப்படுத்தி அதை என்ன செய்வார்? நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. நாம ஒரு வசனம் கைக்கொள்ள மாட்டோம், நம்ம ஒரு காரியம் கற்பனைகளே செய்ய போறதும் இல்லை. ஆனால் மேற்படிகளோட ஆசை மட்டும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஜெபம் மட்டும் பண்ணுறோம். நாம் செய்யணுமே, நாம் அதுக்கு கீழ்ப்படியுமே. இங்கே பாருங்க, நான் எதுக்கு சொல்ல வந்தேன், 3 கிளப்பில் இருக்குது எப்படின்னா, கோபோல் இருக்குது எப்படின்னா, நீங்கள் அது நம்ம வசனம் கைப்படாமல் இருந்தால், வசனப்படி செய்கிறோம் நாம் காணப்படாமல் இருந்தால், அதாவது தலைப்போசன் பிரகாரம் நம்ம தேவன் அன்பு கூறாமல் இருந்தால், நம் தேவன் நம்ம தம்மை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வேலை வராததுக்கு நம்மளே தள்ளி போடுறோம். இந்த வசனத்தை பார்க்க இந்த யோவான் 14:21 யோவான் 2:5 மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது அவர் கோபமாக என்ன இருக்கு அப்படின்னா, தேவன் தம்மை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வேலை வைத்திருக்கிறார். அந்த வேலை என்னன்னா, நீங்க எப்போ வசனம் கை கொள்கிறதோ அதுதான் அந்த வேலை. ஹல்லேலூயா. இங்க வசனத்தை கை கொண்டார்கள், கர்த்தர் அந்த வேலையை பிரவேசித்தார். கர்த்தர் தம் தேவகுமாரங்களை நிரூபித்து அதிசயங்களை நிரூபித்து குறைவை நிறைவாக்கினார். ஹல்லேலூயா. நம்முடைய குறைவை தேவன் நிறைவாக்க முடியாது, தம்மை வெளிப்படுத்த முடியாது, இங்கே வந்திருக்கிறார். ஆனால் நாமளும் அந்த வசனத்தை கை கொள்ளாதபடிக்கு அந்த வேலை வராமல் தடுத்து கொண்டிருக்கிறோம். நாம் அந்த வேலைக்கு பிரவேசிக்கணும், நாம் வசனத்தை கை கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்ம குறைவை நிறைவாக்குற ஒரு வேலை வர வேண்டும் என்று சொன்னால், தேவன் வாழ்க்கையிலே அவர் திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நாம் வசனத்தை கை கொள்வர்களாக இருக்க வேண்டும். வசனத்தை கை கொண்டாதான் தேவன் தம்மை குறித்த அடுத்த காரியத்தை வெளிப்படுத்துவார். தண்ணீரை நிரப்பும்பார், அது மோண்டு ஊத்தும்பார். உங்களுக்கு அது புரியாது. அப்பத்தை எடுத்துட்டு வாம்பார், சோத்திரம் கொடுப்பார், சோத்திரம் பண்ணுவார், பந்தியில் உட்கார வைப்பார். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. வசந்த கைவிட அவர் சொல்றதை செய்வோம்யா, நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறார்கள் தான் வரும். அதில் போய் கேள்வி கேட்டாங்கன்னா அங்கே என்ன உண்டாயிரும்? கீழ்ப்படுகிறத விட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க. சாத்தான் கையாளுகிற அதாவது டூல் வித்தியாசமாக இருக்குது. போன வாரம் நம்ம பார்த்தோம். போன வாரம் அருமையான ஒரு செய்தி இருந்தது, அப்புறம் எங்கள் வீட்டை கேட்டு பாருங்க. அதாவது சாத்தான் நம்மளை, அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு சாத்தான் நமக்கு டேரக்டாக தாக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. இயேசு கிறிஸ்து மரித்து ரத்த சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு முன்னாடி உயிர்த்ததுக்கப்போ சாத்தான் நம்ம டேரக்டாக தாக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அதுக்கு முன்னாடி வேணால் இருந்திருக்கலாம், யோகுக்கு இருந்திருக்கலாம். இயேசு உயிர்த்ததுக்கப்புறம் அந்த காரியம் நம்ம கிடையாது. அப்போ சாத்தான் நம்ம எப்படி தாக்க வர்றான்னா, நாம் ஆவிக்கிறவர்கள் அசதியாக இருக்கும்போது தூங்கும்போது கலையை விதைச்சி வச்சு தான் அவன் அங்கே தாக்குகிறான் என்று சொல்லி போன வாரம் விளக்கம் பார்த்தோம். இன்னைக்கு ஒரு விளக்கம் பார்க்குறோம். எப்படின்னா, சாத்தான் நம்மளை கீழ்ப்படியாமல் ஆக்கி, வசனத்துக்கு உட்படாமல் கீழ்ப்படியாமல் ஆக்கி தேவன் தம்மை வெளிப்படுத்துவதை தடுக்கிறான். பாருங்க, சாத்தான் தாக்குறது எப்படி உண்டாது பாருங்க. டேரக்டாக அவங்களை தாக்க முடியாது. நீ ஞானசாரம் பெற்ற பிள்ளைகள் டேரக்டாக தாக்க முடியாது. ஆனால் எப்படி எப்படி பண்ணுவான்னா, எப்படியாவது நீங்கள் கீழ்ப்படுத்திருக்கிறதே ஒரு மட்டும் கேன்சல் பண்ணிடுவான். வசனத்தை கை கொள்வதை தடுப்பான். தடுத்து ஆட்டோமேட்டிக்காக தேவன் நம்ம வெளிப்படுத்த மாட்டார். அந்த தேவன் அதிசயம் செய்கிற அந்த வேலை நமக்கு வரலன்னு சொல்லிடுவார். இவன் என்ன செய்வான்? அப்படியே பார்த்துட்டே இருப்பான், பார்க்க வருமா வருமா வராதான்னு. இது சாத்தானுக்கு ஒரு பெரிய மாட்டேன்.
தேவவசனம் சோத்திரம் உண்டாக. கீழ்ப்படியாமையை ஒரு ஆயுதமாக தேவன் நமக்கு ஆசீர்வாதம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கீழ்ப்படியாமையை ஒரு ஆயுதமாக சாத்தான் நம்மளை பயன்படுத்த முயற்சிக்கிறான். வசனத்தை கீழ்ப்படிங்க, கர்த்தர் தம்முடைய காரியத்தை குறித்து வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர் கீழ்ப்படிந்தார்கள். தாயிட்ட கேட்க விட்டு அதுக்கப்புறம் இயேசுக்கு கேட்கறது போய் கீழ்ப்படிந்தார்கள். அவர் சொல்ல கீழ்ப்படுகிறார். போய் கச்சாடியை தண்ணீர் நிரப்பினார்கள். இப்போ 3 கொடுத்தார்கள். 3 கொடுத்தார்கள். அந்த அந்த தண்ணி திராட்சரசம் மாறிட்டு எல்லாரும் பாராட்டப்பட்டார்கள். கர்த்தர் அங்கே தம்மை வெளிப்படுத்தினார், தான் தேவகுமாரன் என்று. ஹல்லேலூயா. முதல்ல அங்கே வெளிப்படுத்தினார். கீழ்ப்படிந்த ஆண்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. வசனத்தை கீழ்ப்படிந்தவர்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துறதுக்கு சில ஆயத்தமாக இருக்கிறார். அதுதான் அந்த வேலையாக இருக்குன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கி வாழ்க்கையிலே அடுத்த காரியத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். என்னென்ன வசனங்கள் கடைப்பிடிச்சிருக்கீங்களோ அதை தொடர்ந்து கடைப்பிடிங்க. இன்னும் வசனங்கள் இன்னும் அதிகமாக கடைப்பிடிங்க, கீழ்ப்படிங்க. என்ன வசனங்கள் கீழ்ப்படிந்தால் என்ன ஆசீர்வாதம் வேதத்தை தேடி பார்த்து பாருங்கள். அந்த வசனம் கை கொடுங்க. அந்த வசனத்துக்கு பிரகாரம் கருத்து வெளிப்படுத்துகிறத நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். தேவ வசனம் சோத்திரம் உண்டாக. ஒவ்வொரு காரியத்துக்கும் கீழ்ப்படிக்கும் வசனம் இருக்குது. ஒவ்வொரு காரியத்தை நிறைவேற்றுறதுக்கு கீழ்ப்படிக்கான வசனம் இருக்குது, அடிப்படை வசனம் இருக்குது. அதை செய்ய கர்த்தர் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி அடுத்த காரியத்தை நகர்த்தி கொண்டு போவார். அடுத்த காரியத்தை உங்களை மூவ் பண்ணி கொண்டு போவார். அடுத்த காரியத்தில் அப்டேட் பண்ண செய்வார். தேவ வசனம் சோத்திரம் உண்டாக. இங்கே காணாத கல்யாணத்திலே அப்படி ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அந்த வேலை வந்தது, தன்னை தேவகுமாரன் என்று வெளிப்படுத்த வேலை வந்தது. எப்படி வந்ததுன்னா அவங்க தாய்க்கு விட்டு இயேசு கீழ்ப்படியும் போது, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது அந்த வேலையை அவர் இயேசு பிரவேசி செய்து கர்த்தர் தன் தேவகுமாரன் காரியத்தை வெளிப்படுத்தினார். விசேஷமாய் அவங்களோட குறைவை நிறைவாக்க அவர் தன்னை தேவகுமாரன் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. நம்ம மத்தியிலே ஏதாவது குறைவு இருக்கலாம், ஆவி குறைவு இருக்கலாம், சரீர குறைவு இருக்கலாம், ஏதாவது பரந்த மனப்பான்மை இல்லாமல் ஒரு குறைவாக இருக்கலாம், பெரிய மனசு உடையவர்களாக இல்லாமல் இருக்கலாம், ரொம்ப ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கலாம், சந்தோஷம் நிறைவாக ஏதாவது ஒரு குறைவு நமக்கு இருந்து கொண்டே இருக்கலாம். வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. தேவன் தம்முடைய காரியத்தை உங்களுக்காக வைத்திருக்க அடுத்த திட்டத்தை வெளிப்படுத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையால் கீழ்ப்படிதல் மூலம், வசனத்துக்கு கீழ்ப்படிதல் மூலம் தேவன் நம்மை வெளிப்படுத்துவார். வசனத்துக்கு கீழ்ப்படிதல் மூலம் தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. வேற ரூட்டே தேடாதீங்க. சவுல் மாதிரி வேற ரூட்டே தேடாதீங்க. அல்லது வேலைக்காரன் மாதிரி வேற ரூட்டு. ஏசு தாய்க்கு போனால் கட் பண்ணிக்கலாம். அந்த சைடு ரூட்டே வேண்டாம். நேர் ரூட் ஒரே ரூட் தான். வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, தேவன் வெளிப்படுத்துறதை பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. அதனால் அவர்கள் என்ன செய்கிறாரோ அதுபடி செய்கிறது தாய் எங்க அறிவுறுத்துகிறாரமாய் இயேசு சொல்லுக்கு கீழ்ப்பட்டது. வேலைக்காரர்கள் கச்சாடிலே தண்ணீர் நிரப்பினார்கள். அவர் சொல்லப்படி அடுத்த ஸ்டெப்பை கீழ்ப்படிந்தார்கள். 3 கொடுங்கள்னார்கள். தண்ணீர் எப்படியா கொடுக்க முடியும்? 3 கொடுங்கள்னு சொன்னார். கேள்வியே கேட்கல, அப்படியே 3 கொடுத்தார்கள். புது அருமையான ரசம் திராட்சரசமாக மாறிட்டு எல்லாரும் புகழப்பட்டார்கள், பாராட்டப்பட்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. தேவன் வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினால் இங்கே 2 இடத்துல கீழ்ப்படிந்து மொத்தமாக தேவன் அங்கே புறவே நிறைவாக்கி அந்த அதாவது தேவன் தம்மை வெளிப்படுத்துகிற வேலைகளை தம்மை தேவகுமார் என்று வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இங்கே 2 இடத்துலயே அவர் கீழ்ப்படிந்திருக்கு. ஆகையினாலே நீங்கள் எந்த அளவுக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ, எத்தனை தடவை வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோ அத்தனை அளவுக்கு அந்த வேலை உங்களுக்கு நெருங்கி கொண்டே வருகிறது. எந்த அளவுக்கு வசனங்களை நீ கீழ்ப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துகிற வேலைக்குள்ள நீங்கள் உள்ள வருகிறீன்னு சொல்லி அர்த்தம். அந்த இடத்துல கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி அந்த குறைவெல்லாம் நிறைவாக்க செய்வாராக. அது கீழ்ப்படியிருந்து மேல்படி உள்ள ஆசீர்வாதங்களை கொண்டு போவாராக. ஹல்லேலூயா. அதுக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை கேள்வி கேட்கக்கூடாது. கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே இங்கே ஒரு 3 சாட்சிகளை பார்ப்போம். வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தேவன் அடுத்தடுத்து தம்மை வெளிப்படுத்தி அவங்க எப்படி அருமையான அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை வெற்றியிட போட செய்தார் என்கிறதை பார்ப்போம். முதலாம் பாருங்க, ஆபிரகாம். எல்லாரும் தெரிந்த ஒரு காரியம் தான். ஆபிரகாம் 12ஆம் அதிகாரத்திலே, அதாவது முதல்ல எபிரேயர் 11:8 வாசிங்க. எபிரேயர் 11:8 வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சுதந்திரமாக போவதற்கு அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து
தான் போகும் இடம் என்ன அறியாது இருந்து புறப்பட்டார். ஹalleluya. ஆண்டவரே என்னை இங்கே தான் அங்கே போக சொல்லிட்டீங்க, அது என்ன இடம், தண்ணீர் இருக்கா, பயிர் இருக்கா, சாப்பிடலாமா, பாலநீர் ஒரு தேசமா, ஏதோ ஒன்று கூட கேள்வி கேட்கவில்லை. அவன் கீழ்படிந்து எதை வச்சு போட்டிருக்கான்னு சொன்னா, அவன் கேள்வி கேட்காம என்ன செய்ய, தான் போகும் இடம் இன்னது அறியாது கையும் இப்படி போ அப்படின்னா போயிடும். அங்கே பஸ் வருமா அப்படின்னு கேட்கலாம், அங்கே எத்தனை மணி பஸ் வரும், திரும்ப எப்போ வரலாம், இப்படி கீழ்படியாமல் அப்படி இருந்தீங்க அப்படின்னா கருத்தவங்க அடுத்த கருத்தை காட்ட மாட்டார். சரி இங்கே இரு, அந்த பஸ் வந்தால் போ அப்படின்றா. நீ நிறைய வாழ்க்கை ஆவிக்கிற வாழ்க்கையை முன்னேறாம காரணம் தான் கேள்வி மேலே கேள்வி கேட்குறது. ஆபிரகாம் கேள்வி கேட்காம கீழ்படித்து போனான். ஐயோ நீ கிறிஸ்தவ மண்டபத்தில் ஒரு சபைக்குள்ளே அழைக்கும் போது என்ன கேள்வி கேட்குறாங்க பாருங்க, கடுமையான கேள்வி கேட்குறாங்க. கடந்த நாட்கள்லாம் பார்த்து 2-3 ஆட்கள் அதை சந்தித்தேன். பயங்கரமான கேள்வி கேட்குறாங்க. ராபோஜனம் ராத்திரி தான் எடுக்கணும், ஏன் பகல் எடுக்க எடுக்கிறீங்க, வாரம் ஏன் எடுக்கிறீங்க, பைபிளில் வசனம் இருக்கா, ஸ்திரீகள் திருவது எடுக்கலாமா, இயேசு ஞானஸ்தானம் பெற்றார். ஐயோ இவங்க எப்படி இந்த கேள்வி தோணுதுன்னு தெரியல. இது கீழ்ப்படியாத ஆகினான். கேள்வி கேட்டாலே கீழ்ப்படியாத ஆகினான். தயவுசெய்து சொல்லுங்க, கேள்வி கேட்கறதுக்கு இந்த உலகத்தில் சில ஜோன் இருக்கு, சில பிளாட்ஃபார்முக்கு அங்கே தான் கேள்வி நம்ம அனுமதி உண்டு. எஜுகேஷன் சிஸ்டத்தில் நீங்கள் என்ன கேள்வி வேணால் கேட்கலாம். என்ன படிப்பு, எவ்வளோ கோர்ஸ், எவ்வளோ ஃபீஸ், எத்தனை நாள் படிக்கிற, எத்தனை நாள் வரும் கேட்கலாம். மெடிக்கலில் நீங்கள் கேட்கலாம். ஹாஸ்பிட்டலில் எந்த நோய், என்ன பிரச்சனை, என்ன மாத்திரை சாப்பிடணும் இதெல்லாம் கேட்கலாம். ஒரு டிரான்ஸ்போர்ட் கேட்கலாம், அந்த பஸ் எங்கே போகுது, எங்கே இறங்கணும், எப்போ இறங்குறீங்க, எவ்வளோ காசு, எல்லாம் கேட்கலாம். ஒரு சபையில் சேர்றதுக்கு நீங்கள் கேள்வி கேட்டேன் அப்படின்னா, நிச்சயமாக சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா வசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்களுக்கு எழுதி ஒட்டிட்டீங்கன்னு அர்த்தம். தயவுசெய்து வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது தயவுசெய்து கேள்வி கேட்காங்க. ஆபிரகாம் பெரிய உதாரணம். ஆண்டவரே எங்க போற தெரியாம இடத்துக்கு போயிருக்காரு பாருங்க. வசனத்துக்கு வாசிங்க. ஆபிரகாம் வாசிங்க. எபிரேயர் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சொந்தமா இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் அறியாதிருந்து புறப்பட்டு போனான். அவன் கேள்வி கேட்கல, அது எங்க போறாங்க, எங்க போனான்னு கேட்கல. அதுதான் கீழ்ப்படிதல் அர்த்தம். ஹalleluya. கீழ்ப்படிதலுக்கு எதிர்ப்பு, கீழ்ப்படியாமலுக்கு ஆதரவாக இருக்குது இந்த கேள்விகள். கீழ்ப்படிதலுக்கு எதிர்ப்பாக என்ன தெரியுமா, இந்த கேள்வி கேட்கறது. உடனே ஒருத்தர் சொன்னார், ஐயா அதை எப்படி கேள்வி கேட்கணும் சொல்றார். உடனே கருத்து சொல்வாசம் சொல்லிட்டாங்க. ஐயா கேள்வி கேட்கும்போது என்ன சொன்னாங்க, சர்ப்பத்தை போல கேள்வி நான் உடல் இருக்கணும், என்ன புறா போல இருக்கணும் அப்படின்னு ஆண்டவரே சொல்லியிருக்காருல. எங்கே சொன்னார், எப்போ சொன்னார், உன்கிட்ட சொல்லிட்டு போனாரா? போய் பாஸ்டர் கூப்பிடுவான், இப்போ 10 கேள்வி கேளு சொல்லுவாரா? அவன் என்ன சொன்னா தெரியுமா, நல்ல ஃப்ரெண்ட் அண்ட் வாசித்து சில அர்த்தங்களை புரிஞ்சுக்கோங்க. சீடர்களை ஓடாய்க்குள்ள அனுப்புகிற மாதிரி ஒரு புறஜாதிக்குள்ளே அனுப்புகிறார். அந்த அஃபிஷியல் அவங்க என்ன செய்வாங்க, அந்த அதிகாரங்களை என்ன செய்வாங்க, அவங்களால கேள்வி கேட்பாங்க. அந்த அதிகாரங்களோட தண்டனை நிறுத்துவாங்க, அவங்க என்ன செய்வாங்க, என்கொயரி பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் என்ன தப்பு செய்தேன், உமபுரமாக என்ன செஞ்சேன், இந்த மக்களுக்கு விரதமாக என்ன செஞ்சேன், தேவனுக்கு விரதமாக என்ன செஞ்சேன், அவங்கள கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்கும்போது என்ன பண்ணுங்க, சர்ப்பத்தை போல கேள்வி வினாவில் அந்த கேள்வி கேளுங்க. அப்புறம் புறா போல என்ன செய்யணும், அதாவது சர்ப்பத்தை போல கேள்வி என்ன தெரியுமா, அதில் அதாவது வயசாக கேட்கணும், கரெக்டாக கேட்கணும். சத்தம் பண்ணணும், ஆக்சுவலாக தந்திரம் போல தான் கேட்கணும். இப்படி உங்கள் ஞானமாக கேட்குற மாதிரி கேட்கணும். அந்த மாதிரி நீங்கள் அவனை கேளுங்க. புறாவை போல அவங்க நடந்து கொடுங்க, அமைதலாகவும் பரிசுத்தமாக நடந்து கொடுங்க. அவங்க 2 உதாரணத்தை காமிச்சாங்க. அதுக்காக சபைக்குள்ளே சேர்றதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்வி கேட்டுருக்கீங்க. இப்படி மாதிரி 7 வருஷம் சோத்திரம் உண்டாதாக இந்த வஸ்திரத்துக்கு கீழ்ப்படிதில்லை, உபதேசத்துக்கு கீழ்ப்படிதில்லை, கேள்வியே கேட்கக்கூடாது. அப்படியா, ரைட். அவர்களுக்கு நகைப்படம் திருவிழந்து கொடுத்தாங்களா, ஓகே. இவங்களுக்கு நகைப்படம் திருவிழந்து கொடுத்தாங்களா, ஓகே. இவங்களுக்கு திருவிழந்து எடுக்கலையா, ஓகே. இவங்களுக்கு திருவிழந்து கொடுத்தாங்களா, ஓகே. அவங்களுக்கு ஏன் கொடுத்தீங்க, இவங்களுக்கு ஏன் கொடுத்தீங்க, கேள்வியே கேட்கலாம். 7 வருஷம் சோத்திரம் உண்டாக உபதேசத்தில் கேள்வி கேட்டீங்கன்னா நீ கீழ்ப்படியாத பிள்ளைகள் அர்த்தம். குறிப்பாக ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் தயவுசெய்து இப்படி நடக்கும்னு சொல்லி தேவவசம் இருந்துன்னா தயவுசெய்து அதை என்ன செய்யாதீங்க, கேள்வி கேட்காதீங்க. நீ கேள்வி கேட்ட நிறைய பேர் நீ மாட்டிகிட்டு இருக்கிறான்.
லோத்து அவள் கஷ்டப்பட்டு லோத்து வந்து அவ்வளோ பாவத்திலிருந்து வெளியெடுத்து கொண்டு வர கையை பிடிச்சி இப்போ நீ போ ஆபராம் கூட போ அப்படின்னா அந்த சமவெளியில் போகிறேன் நீங்கள் பாருங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். அது அன்றைக்காக தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக அவன் சங்கப்பட ஆப்ஷனா கத்திரக்கு சோத்திரம் உண்டாத ஆகியனால கீழ்ப்படி தான் அப்படியே ஆபராமாக கீழ்ப்படி போயிட்டே இருக்கணும். ஆதியாகமம் அந்த வருஷம் நீ மாதம் பண்ண நான் வேகமாக சொல்கிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே அங்கே அழைப்பு கொடுக்கப்பட்டது ஆபிரகாமுக்கு. என்னென்ன, நீ கிளம்பி நான் சொல்லும் தேசத்துக்கு போ என்று சொல்லி, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று கத்த சொன்னார். அவன் அப்படி கிளம்பினான். கத்திரக்கு சோத்திரம் உண்டாதாக 14ஆம் வருஷத்திலே அங்கே சோதா ராஜாவுக்கு கீழ்ப்படியாமல் தேவன் கீழ்ப்படிந்து அந்த தசமத்தை கொடுத்து தேவன் தான் கீழ்ப்படிவேன் உனக்கு கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொல்லி மனுஷன் முன்னால் தேவனை அங்கே மகிமைப்படுத்தினான். அங்கே தேவன் என்ன செஞ்சால் தேவனுக்கு தேவன் வார்த்தைக்கு அங்கே தசமா கொடுத்து கீழ்ப்படினான். என்ன ஏன்னு எப்போ போகணும், ஆதியாகமம் 12 ஆபிரகாம் போன்னு சொன்ன உடனே எங்கே போகிறோம் ஏது போகிறோம் கேள்வி கேட்காம கீழ்ப்படிந்து போனான். அடுத்தது சோதாம் ராஜாவுக்கு கீழ்ப்படியாமல் மனுஷனுக்கு கீழ்ப்படியாமல் தேவன் கீழ்ப்படித்தக்கதாய் தசமாவும் அங்கே உன்னதமான அதாவது மெல்கிசேதேக்கு கொடுத்தான். தேவன் தான் கீழ்ப்படிதல் காண்பித்தான். இந்த 2 விதத்திலே அவன் 2 கீழ்ப்படிதல் காமித்த உடனே கர்த்தர் மறுபடியும் 15ஆம் வருஷத்திலே முதல் வருஷத்திலே மறுபடியும் தரிசனமாகி உனக்கு புத்திரஸ்வரம் அருள் செய்வேன் என்று சொல்லி அடுத்த செய்தி காமிச்சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. புத்திரஸ்வரத்தை எப்போ அடிக்கேசன் எப்போ சொல்ல ஆபரம் 12 சொல்லலை. அவன் 2 கீழ்ப்படிதல் காண்பிக்கிறான். கேள்வி கேட்காம புறப்பட்டு போனான். சோதராஜ் கீழ்ப்படியாமல் மெல்கிசேதேக்கு கீழ்ப்படிந்து வசனத்தை கை கொண்டு தேவனுக்கு வானத்துக்கு பூமியும் உடையவரை தேவனுடைய கையேன்னு சொல்லி தேவனுக்கு கீழ்ப்படிதான். இந்த 2 கீழ்ப்படி மூலமாய் அங்கே 15 உடனே தேவன் மறுபடியும் அவரை சந்தித்தார். சந்தி புத்திரஸ்வரம் உண்டாகும் என்று சொல்லி சொன்னார். கத்திரவசம் சோத்திரம் உண்டாதாக. அடுத்தது அவனுக்கு அது அறியாமை இருந்தனாலே அந்த மனைவி சொல்ல கேள்விப்பட்டு அங்கே ஆகாரோட பிள்ளை பெற்றுக்கொண்டார். அப்போ தேவதூர் அவர் சொன்னார். தேவதூர் சொல்லி ஒரு குமாரனை பெறுவார் என்று சொன்ன உடனே அவன் சந்தோஷமாயிட்டு பரவாயில்ல கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்னு சொல்லி மறுபடியும் 17ஆம் வயசில் கர்த்தர் தரிசனமானார். தரிசனமாகி அவனுக்கு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்னார். அப்போதுதான் ஈசாக்கை பற்றி சொன்னார். ஏன் ஈசாக்கை பற்றி முதலே சொல்லலை? உனக்கு 2 குழந்தை பிறக்கும், ஆகார் மூலமாக குழந்தை பிறக்கும், இஸ்ரவேல் ஒரு குழந்தை பிறக்கும், ஆகார் மூலமாக பிறக்கும், அடுத்தது கர்ப்ப பிறகு ரசாரம் உண்டாகும். ஏன் முன்னாடி சொல்லலை? அப்புறம் அதை ஆதியாகமம் 12 ஏன் சொல்லலை? அவன் ஒவ்வொன்றா கீழ்ப்படியே தான் புத்திரசுவாரம் உண்டுங்கிற ஒரு அதிகாரத்தை சொன்னார். அந்த அதிகாரத்தோட விளக்கம் எப்போ சொன்னார்? அந்த அதிகாரத்தை சொல்லலை. வேணும் பாருங்களேன். அப்புறம் ஆதியாகமம் 15 வாசிங்க, 3 வாசிங்க. இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்பப்பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி. அதே சோத்திரம் உண்டாதாக. இப்படிதான் அது யாரும் சொல்லலை. அப்படிதான் உடனே என்ன பண்ணிட்டாரு? உடனே ஆகார் வச்சுதான் டீல் ஆகும்னு சொல்லி ஆகார் வச்சு இஸ்மவேலை பெற்றுக்கொண்டான். மறுபடியும் கர்த்தர் தரிசனமாகி உடன்படிக்கை பண்ணு கீழ்ப்படி என்று சொல்லி உடன்படிக்கை கொண்டு வந்தார். விருத்த சேதத்தை கடைப்பிடித்தார். விருத்தத்தை கடைப்பிடிச்ச உடனே மறுபடியும் கர்த்தர் தரிசனமானார். 18:1 ஆதியாகமம் 18:1. இது எப்போ தெரியுமா? 17ஆம் வருஷத்துல உடன்படிக்கை விருத்த சேதனை கடைப்பிடிச்ச கீழ்ப்படிந்த உடனே கர்த்தர் 18 தரிசனமானார். இப்ப தரிசனமா என்ன சொன்னா தெரியுமா? அந்த பிள்ளை ஒரு உற்பகாலத்திலே பிறக்கும் என்று சொன்னார். ஹalleluya. இப்போ வேலையை அங்கே காண்பித்தார். அப்பதான் அவர் புரியுது. ஓஹோ, ஒரு உற்பகாலத்தில் பிறகு வேலையை காண்பிருக்காருன்னா அவர் 3 வந்தது ஒன்று இயேசு கிறிஸ்து அப்படின்னு புரிந்தது. ஹalleluya. 3 தூதர்கள் வந்து ஒரு ஆளு இயேசு கிறிஸ்துன்னு புரிந்தது. வேலை அவங்க வந்தது. ஒரு உற்பகாலத்திலே நீ உனக்கு குழந்தை பிறக்குன்னு சொன்னேன். இப்போ பாருங்க, முதல்ல சொல்ல இப்போ ஒரு பிட்டாக தான் அங்கே தேவன் தம்மை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். அந்த பிட்டுனா ஏன் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் சொல்லுறது. அந்த இன்ஸ்டால்மெண்ட் விஷயம்னா அது கொஞ்சம் செலவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கர்த்தர் வெளிப்படுத்துவார். எப்போ கொஞ்சம் அந்த வேலை என்ன தெரியாது. அதுதான் நீங்கள் ஆன்சர். ஹalleluya. அந்த கொஞ்சம் கொஞ்சம்னா என்ன?
நீ கீழ்ப்படிய வரிசையாக கீழ்ப்படிக்காத பாருங்க. சொல்லணும்னு கேட்கலாம் போனார். அடுத்தது தசோமா கொடுத்து கீழ்ப்படிந்தார். இந்த புத்த சேவை வந்து கீழ்ப்படிந்தார். இந்த எளிய சேவை என் புத்திர சோகம் இல்லை அப்படின்னார். அடுத்து இஸ்ரவேல் அவனும் இல்லை, அவன் பெரிய ஜாதியாக அது வேற விஷயம், அவனும் இல்லை அப்படின்னார். அப்படி எல்லாரும் கீழ்ப்படி இப்போ உனக்கு உற்ப காலத்தில் ஒரு குழந்தை பிறகுன்னு சொன்னார். தேவன் பசங்க சோத்திரம் உண்டாதாக அந்த குழந்தை மாதிரி இப்போ பலி கொடுன்னு சொன்னார். அதுக்கும் போனார். அது பலி கொடுக்கும்போது அது மகனை திரும்ப பெற்றுக்கொண்டார். இப்படி தேவன் ஒவ்வொரு இடத்திலையும் தன்னை பார்த்தது நேராக ஆபிரகாம் வரப்படியாக தம்மை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்னா, ஆபிரகாம் ஒவ்வொரு செய்தியும் கீழ்ப்படிய அவனுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அதுதான் மெய் அன்பு, மெய் கீழ்ப்படியார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கேள்வி கேட்கக்கூடாது. மத்திய 10:14 பார்த்தீங்கன்னா அந்த வசனம் இருக்குது. இந்த வசனம் கேள்வி கேட்கலாம். ஆண்டு சொல்லுங்க, யார் சொன்னா ஓனாய்க்குள்ள போகும்போது அப்படியே அடிமைத்தனம் போய் மாட்டிக்காதீங்க. கேள்வி கேளுங்க. தந்திர மாதிரி உள்ள சர்ப்பம் கேட்குற மாதிரி கேள்வி கேளுங்க. புறா போல் அமைதியாக இருந்து பதில் சொல்ல பழகிக்கிங்க அப்படி சொன்னார். தவிர ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் போய் கீழ்ப்படி வசந்து கீழ்ப்படியில் உனக்கு என்ன கேள்வி வாழுது? இதுபடி நடக்கலாமா, செய்யலாமா? கால் கழுவி திருவிழா இருக்கலாமா? உனக்கு என்ன பிரச்சனை? கால் கழுவ அழுக்கு போகுதுல, உனக்கு என்ன பிரச்சனை? புரிய முடியலையா? என்ன பிரச்சனை சொன்னால் செய்ய வேண்டிய கர்த்தர் இது மாதிரியாக வைத்து போயின்னு சொல்லிடுறாரு. இது மாதிரி செய்யுங்கள் என்று சொல்கிறார். அப்புறம் கால் கழுவலாமான்னு கேட்டால் என்ன? எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது. நம்ம உபதேசம்லாம் நம்ம சபையில் கொடுக்கப்பட்டிருக்க எல்லாமே வசனங்களை கையாளுறது தான். அடிமைத்தனம் உட்பட்டு இல்லை. உபதேச சட்டங்கள் எது கொடுக்கப்பட்டிருக்குன்னா வசனங்களை நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு கையாளுறது தான். நீங்கள் ஒரு உபதேசம் கடைப்பிடிச்சின்னா அதுக்கு முன்னாடி பேக் எண்டாக ஒரு 5 வசனம் செயல்படும். ஸோ அந்த உபதேச கடைப்பிடிக்கிறனால அந்த 5 வசனத்துக்குரிய கீழ்ப்படுத்த நீங்கள் உண்டாகிறதுனால கர்த்தர் தம்ம வெளிப்படுத்துகிற வேலையை உங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக அந்த உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ அந்த உபதேசம் செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு கேள்வி கேட்டு நீங்கள் அந்த வேலை உங்களுக்கு வரவே வர தேவன் தம்ம வெளிப்படுத்த வேலை வரவே வர. முதல்ல இது கீழ்ப்படுங்க. கல்யாணம் எப்போ நடக்கும் அப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னோடய அபிப்பிராயம் ஒன்று சொன்னேன். அதுக்கப்புறம் சத்தியத்தை பார்த்தா அது ரொம்ப தான் இருந்துச்சு. நீங்கள் ஒரு தாய் தப்பனை பார்த்தியா அப்படின்னு கேட்டேன். எங்கள் அப்பா அங்கே வேலை செஞ்சு சாப்பிட்டுருக்காரு, எங்கள் அம்மா அங்கே இருக்கிறார். முதல்ல அதை போய் செய் அப்படின்னு. என்ன முதல்ல ஸ்டூடெண்ட் ஆகிறோம், காலேஜுக்கு வரோம், வேலைக்கு போகிறோம். முதல்ல தாய் தப்பனை பாருங்கள் முதல்ல, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கு கீழ்படிங்க. தாய் தப்பன் முதல்ல கீழ்படிங்க, அப்புறம் பார்க்கலாம் கல்யாணம். கர்த்தர் அப்புறம் உங்க தன்னை உங்களுக்கு காரியத்தை தம்மை வெளிப்படுத்துவார். கல்யாணம் முடிஞ்சு சம்பளம் வாங்கணும்னா அடுத்தது வேற மேட்ரிமோனியில் போய் லாகின் பண்ணி சப்ஸ்கிரைப் இப்படிதான் இருக்காங்க. 1 வருஷம் சேலரி வாங்கிக்கிறான். நான் அண்ணன் 13 வருஷத்துல மேட்ரிமோனியில் தன் பேரை போட்டோட என்டர் பண்ணிட்டான். என்ன அவனுக்கு அவசரம் இருக்கும்? இல்லை 2 பேர் போனால் இஎம்ஐ கட்டுறதுக்காக கல்யாணம் பண்ண முடியாது. அவரால் லோன் கட்டுறதுக்கே இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. தேவன் வசனம் சோத்திரம்ல ஐயோ இவங்க பாலிசியை இப்போ மாற்றி கொண்டிருக்காங்க, சர்டிஃபிகேட் வெளியே போயிருக்காங்க. ஆனால் நாம் தொடர்ந்து போதிப்போமோ? ஹல்லேலூயா. அதனால் முதல் தாய் தப்ப முறை பாருங்க. காலேஜுக்கு போய் படித்து நல்ல வேலை எப்போ ஒரு ஸ்கூல் லைஃப்பை நல்லா படி. சோத்திரம் முதல்ல ஸ்கூல் லைஃப்பை கொடுத்துருக்க நம்ம கட்டளை, நம்ம அசைன்மெண்ட்டை ஸ்கூல் லைஃப்பை நல்லா படிங்க. அதுக்கு கீழ் படிங்க. காலேஜ் நம்ம காலேஜ் எப்படி சேர்ந்து தம்மை கொடுத்து உங்களுக்கு வெளிப்படுத்துவா. ஹல்லேலூயா. கீழ்ப்படிய ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அவன் விசுவாச நோக்கி வெற்றியோட சேர்ந்தான். கடைசியில் அவனுக்கு நீதி அனுப்பப்பட்டது. கர்த்தர் எல்லா விசுவாசங்களும் தாப்பனாக ஆதி ஆபிரகாமை மாற்றினார். ஹல்லேலூயா. அதான் கீழ்ப்படின அடையாளம். சரியான உதாரணம் கீழ்ப்படிதல் ஆபிரகாம் தான். சட்டம் போடாமல் கேட்டே இறங்கும் அப்படின்னு போனார். குழந்தை 70 வயசுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். சரியான எப்படி நம்பினா நமக்கு தெரியல. உடைய இவனார் பண்ண கேட்ட இல்லைன்னு விட்டுட்டார். நம்பினாரு பாருங்க. 70 ஏழும் குழந்தை பிறக்கும், 90 குழந்தை பிறக்கும். நம்பினாரு பாருங்க. இன்னும் ஒற்ப காலத்தில் குழந்தை பிறக்கும் சொல்லும் போது தான் ரொம்ப உச்சக்கட்டம். கவுன்னு சாரால் சிரிச்சிட்டா அப்படின்ட்டா. ஆனால் யார் சிரிக்கல? கீழ்ப்படிலாம் பர்ஃபெக்ட் கீழ்ப்படில நடக்கலாம். ஒரு விசுவாசம் வருது. தேவவிசுவாசம் சோத்திரம் உண்டாதாக உடனே கர்த்தர் நல்ல அருமையாக ஈசாக கையில் கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவவிசுவாசம் சோத்திரம் உண்டா. கீழ்ப்படினா அடுத்த வருஷம் நாங்கள் அடிக்கடி நான் பேசிட்டு இருந்தோம். 7 வருஷத்துக்கு எங்களுக்கு குழந்தை பிறக்கும்னா ஏதோ கத்த கீழ்ப்படி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறேன். 7 வருஷம் கீழ்ப்படி வாய்ப்பு கொடுத்துருக்குறேன். அந்த கீழ்ப்படி மூலமாக எங்களுக்கு ஆசீர்வாதத்தை நம்பிக்கொண்டே இருந்தோம்.
விசுவாசித்தோம், கர்த்தர் எங்களுக்கு தந்தார். ஹalleluya. தம்மை குறித்து வெளிப்படுத்தினார், தம் சித்தத்தை குறித்து வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்த என்ன சொன்னா தெரியுமா? உனக்கு 2 குழந்தை தருவேன்னு சொன்னார். ஹalleluya. ஒன்றைக்கு நாங்கள் யோசித்து கொண்டிருக்கிறோம், என்ன ரெண்டு குழந்தை ஆண் பிள்ளையும் தருவேன். ஹalleluya. எங்கள் வீட்டில் அப்படியே நான் சொல்லிட்டேன். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாதாக. கீழ்ப்படிய முடிந்த உடனே கர்த்தர் அந்த வேலைக்குள்ள வந்து என்ன செய்வார்? உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி தம் திட்டத்தை என்ன செய்வார்? தம்மை வெளிப்படுத்த நம்ம திட்டத்தை வெளிப்படுத்த போறாரு அர்த்தம். தம்மை வெளிப்படுத்துறேன்னு சொன்னா நம்ம சித்தத்தை வெளிப்படுத்த போறாரு அர்த்தம். கர்த்தர் அந்த வேலைக்குள்ள வருவார். எப்போது நீங்க வசனத்துக்கு கீழ்ப்படி தான் இந்த காரியம் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அடுத்த காரியம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 5 வேகமாக வாசிங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 5. இங்க அப்போஸ்தலர் பவுலை பத்தி ஒரு கீழ்ப்படிதல் பார்க்கிறோம். அதற்கு அவர், ஆண்டவரே நீர் யார் என்றார். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றார். ஆண்டவரே இப்ப நான் என்ன செய்யணும்? நீ இயேசு சொல்லிட்டு இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறார். கேளுனா ஏன் செய்தி கேட்கல, இப்படி படணுங்கிற கேட்கிறார். இது கேட்கலாம். நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றார். அதுக்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்ல. நீ எழுந்து பட்டணத்துக்குள்ள போ, நீ செய்ய வேண்டியது அங்கதான் சொல்லப்படும். முதல்ல கீப். நீ முதல்ல எங்க இருந்து வந்திருக்க? தமஸ்குக்கு போயிட. நீ ஒரு ரிட்டர்னா எங்க போகல? பட்டணத்துக்கு போ. இது கீழ்ப்படிதான் பார்ப்போம். எதுவாக இருந்தால் இங்கே சொல்லுங்கன்றது கௌத்து மாதிரி சம்பவம் இங்கே இருக்கிற அப்படிலாம் கேட்கிறேன். நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். தேவபசம் சோத்திரம் அங்குதான். சில இடங்கள் அப்படிதான் எழுச்சி சபைக்கு போன்னு சொல்லிடுவார். சபைக்கு போனால் சபை போ, அங்கதான் சொல்லப்படும் வார்த்தைகள். நீ உங்களை கீழ்ப்படி, சபைக்கு கீழ்ப்படிந்து. பாஸ்டர் ஜோசப் அடிக்க சொல்றாரு. சைக்கிள் நிப்பாட்டிருந்தாராம், சைக்கிள் ஓட்டியிருந்தாராம். வண்டியை நிப்பாட்டு அப்படின்னாராம். நிப்பாட்டி என்னண்டவர் இப்போது வருவார், அவங்கள சபைக்கு போவோம். அது யார் என்ன சபைன்னு கேள்வி கேட்கார். வருவான், சபைக்கு போவோம். என்ன சபைன்னு சொல்லணும்னாண்டவரே, நான் பாட்டு படிக்காத எங்கேயா போயிட்டான். அவன் வருவான், போட்டினான். பிற்பாடு பவுல் இருந்தாராம். அவர் கூப்பிட்டார். இவரை கதை சொல்லணும். இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் செய்கிறார். அங்கே போவதற்கு சொல்லப்படும். அவ்வளோதான் பாயிண்ட். சபைக்குள்ள வா, பட்டணத்துக்கு வா, அங்கே உங்களோட காரியம் அறிவிக்கப்படும். ஏன்னா வாருங்கள், யாக்கோபின் ஆலயத்துக்கு போவோம், அங்கே தம்முடைய காரியத்தை குறித்து கர்த்தர் நம்ம வெளிப்படுத்துவதாக நாம் நடப்போமாக. ஏன்னா எருசலேமிலிருந்து வசனமும் சீயோனிலிருந்து வேதமும் அங்கே துணிக்கப்படும். சபைக்கு வா, அங்கே ஒரு அறிவிக்கப்படும். பட்டணத்துக்கு வா, அங்கே ஒரு சொல்லப்படும் என்று சொல்லி அப்போஸ்தலர் ரிட்டர் ஆகி பட்டணத்துக்கு போனார். அங்கே அன்னையா வந்தார், தன் சபையாளோட சேர்ந்து கொண்டார். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அங்கே தான் அவருக்கு தெரியும் ஞானஸ்தானம் எடுக்கணும். நான் சொல்ல புரியுதா? 2 இடத்துல அவர் என்ன செஞ்சார்? பட்டணத்துக்கு போக சொல்லி போனார். அனனியாவுக்கு உட்பட்டார். அப்போ சொன்னார், நீ எழுந்து என்ன செய்யணும்? நீ எழுந்து ஞானஸ்தானம் எடுத்து சொல்லல. ஏன் ஞானஸ்தானம் எடுன்னு சொல்லி ஏன் கர்த்தர் முதல்ல பட்டணத்துக்கு போகும்போது சொல்லலை? நீ பட்டணத்துக்கு போய் ஞானஸ்தானம் எடு, அப்புறம் உன் காரியம் என்னன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லல. பட்டணத்துக்கு முதல்ல போ, அவ்வளோதான் சப்ஜெக்ட். அங்கே யார் ஆயத்தை பண்ணிச்சுக்கிறோ அவரை தட்டி எழுப்புறார். அவர் போக மாட்டேங்கிறார். இதில் அவன் கீழ்ப்படிச்சிருக்கிறான். நான் எப்படி சொல்லிட்டேன், ஜபம் ஒரு கீழ்ப்படிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் உண்டு. அவன் இப்போ ஜபம் பண்ணி விட்டுருக்கிறான், அவன் கீழ்ப்படுத்திருக்கான், எனக்கு கீழ்ப்படுத்திருக்கிறான், நீங்கள் போ அப்படின்னு அங்கே கை வச்சு அவர் ஜபம் பண்ணி அவன் ஞானஸ்தானம் தான் கொடுத்தார். அன்னையா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஞானஸ்தானம் பெறணும்னு ஏன் முதல்ல கர்த்தர் அவருக்கு சொல்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சரி, பூமிக்குரிய காரியம் சரி, கீழ்ப்படிதான் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி அடுத்த சித்தத்தை நமக்கு காண்பிப்பார். ஆமென். ஹalleluya. இங்கே அப்போஸ்தலர் பவுல் காண்பித்தார். நீ பட்டணத்துக்கு போ, அங்கேயும் அவனுக்கு சொல்லப்படும். அதுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் உண்டு. அங்கே அப்படியே கீழ்ப்படிஞ்சார். அங்கே அனனியா வந்தார், கண்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணினார், ஞானஸ்தானம் பெறவழைத்தார், பெருமையாக செய்தார். அருமையாக அவர் எடுத்து ஊழியத்திலே எடுத்து பயன்படுத்தினார். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் இல்லாதாக. ஆகிய கீழ்ப்படிதலுக்கு அப்புறம் தான் தேவசித்தம் வெளிப்படும். கீழ்ப்படிதலுக்கு அப்புறம் தான் தேவசித்தம் வெளிப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவசித்தை ஏன் நான் அறியாமல் இருக்கிறேன்? தேவன் ஏன் இந்த காரியத்தை குறித்து தேவன் தம்மை குறித்து வெளிப்படுத்தாமல் இருக்கிறார்? தேவசித்தை ஏன் வெளிப்படுத்தாமல் இருக்கிறார் அப்படின்னு உட்காந்து யோசிச்சுருக்காங்க. முதல்ல அதுக்குரிய வசனத்தை என்ன வசனமாக என்ன செய்யும் வர கீழ்ப்படிங்க. ஆட்டோமேட்டிக்காக தேசத்துக்கு உங்களுக்கு வெளிப்படும். ஆமென். ஹalleluya. கர்த்தருக்கு சோதரம் இல்லாதாக. அடுத்தது 1 எஸ்தர்
4ஆம் அதிகாரம் 12-17 வாசிக்கலாம். எஸ்தர் 4:12-17. இங்கே மொர்தெகாய்க்கு அருமையாக எஸ்தர் கீழ்பட்டிருந்தார். மொர்தெகாய் அங்கே தேவனுடைய வார்த்தை அறிவிக்கணும் இருந்தான். அந்த வார்த்தைக்கு எஸ்தர் கீழ்பட்ட போது அங்கே பெரிய சுதந்திரம் யூதர்களுக்கு வந்தது. இங்கே ஒருத்தி கீழ்ப்படிந்தனாலே பெரிய தேவ திட்டம் அங்கே நிறைவேறிச்சு, வெளிப்பட்டாயிடுச்சு. யார் கீழ்ப்படிந்தார்? எஸ்தர் மொர்தெகாய்க்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். வாசிக்கலாம். எஸ்தர் 4:12. எஸ்தரின் வார்த்தையை மொர்தெகாய்க்கு தெரிவித்தார்கள். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர்கள் தப்பக்கூடாது இருக்க, நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ ராஜாவா இருக்கணும், மற்றவங்களே தப்ப நீ தப்பிக்கொள்ள மனதில் கொள்ளாதே. நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால், நீ இப்போ மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறிடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீ உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். தேவனுடைய ஸ்தோத்திரம்னா இந்த வேளையில நீ உன்னை கீழ்படுத்திக் கொள்ளல என்று சொன்னா அந்த வேளையில கர்த்தர் இன்னொரு ஆள் கொண்டு செய்வாங்க, நடத்துவார். ஆகிய இந்த யூதருக்கு சகாயமும் எழும்பும். அப்பொழுது நீ உன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி இந்த கர்த்தர் பிரவேசி தம்மை வெளிப்படுத்துற வேலைக்கு உதவியா இருந்தே ஆனால் ராஜவின்மை கிடைத்திருக்கலாமே. இந்த இதுக்காக ஒரு ராஜ்யம் கிடைத்துக்கலாமே அப்படின்னு அருமையான ஒரு தெய்வீக ஆலோசனை சொல்றாங்க. அப்ப என்ன சொல்ற, யூதர்களுக்கு அவன் நற்செய்தி வரக்கூடிய ஒரு காலம் வந்து விட்டது. நல்ல காலம் பிறகு சகாயம் வரக்கூடிய காலம் வந்து விட்டது. நாம் இப்போ கீழ்ப்படினோம். குறிப்பா ராஜா சமுத்திரத்துக்கு நீ கீழ்ப்படி என வார்த்தை கீழ்பட்டு இதை செய் அப்படின்னு சொல்ற. என்ன செய்யணும்னா முதல்ல ஜெபம் பண்ணு, பிற்பாடு ராஜாட்ட போய் பெர்மிஷன் கேடு அப்படின்னு அருமையாக ஒரு ஆலோசனை கொடுக்குறார். உடனே அங்கே என்ன செய்தார், எஸ்தர் கூட்டத்தை கூட்டி ஜபத்தை அங்கே அறிவிக்கிறார். அதை கடைசி வசனம் வாசிங்க. அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தார். எஸ்தர் கற்பித்தபடி எல்லாம் செய்தார். எஸ்தர் திருப்பி வாசிங்க. தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தார். திருப்பி வாசிங்க. எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தார். ஆமென், ஹalleluya. எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தார். தேவ வேலை வந்தது, தேவனை வெளிப்படுத்தினார். ஹalleluya. தான் கற்பிக்கப்பட்டபடியே செய்ய வேண்டும், தான் கற்பிக்கப்பட்டபடியே கற்பனை கைக்கொள்ள வேண்டும். அப்போ தேவன் அன்பா இருக்கிற அர்த்தம். மொர்தெகாய் கற்பித்தார். நான் அதை 3 தடவை வாசிக்க சொன்னேன். எப்பவுமே 3 தடவை வாசித்தா மண்டலையா. எஸ்தர் தனக்கு கற்பிக்கப்பட்டபடியே செய்தார். மொர்தெகாய் தேவனுடைய வார்த்தை அறிவித்தார். இந்த ராஜ்யம் உனக்கு கிடைத்த காரணம் என்ன தெரியுமா? யூதர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்கிற வேலை, கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு வேலை இருக்குது. அந்த வேலைக்குள்ளே நீ நான் பிரவேசிக்க வேண்டும் சொன்னால் நீ இப்போது கீழ்ப்படிய வேண்டும். என் வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும், ஜபம் பண்ண வேண்டும். கீழ்ப்படி அடுத்தாலே அடுத்த பின்னாடி என்ன வந்துடும், ஜபம் கூட வந்துடும். உடனே உபவாசத்தை அறிவித்தார், ஜபத்தை அறிவித்தார். ராஜாட்ட போனார். ராஜா அந்த பெரிய அனுமதி கொடுத்தார். யூதருக்கு பெரிய விடுதலை கிடைத்தது. தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். ஹalleluya. யூதருக்கு தேவன் தான்ங்கிறத வெளிப்படுத்தினார். ஹalleluya. எஸ்தருக்கு கீழ்ப்படிந்து விட்டோமா? எஸ்தர் மொர்தெகாய் கீழ்ப்படினார். தனக்கு கற்பிக்கப்பட்டபடியே செய்தார் எஸ்தர். ஹalleluya. மொர்தெகாய் தனக்கு கற்பிக்கப்பட்டபடியே எஸ்தர் செய்தார். நம்ம நீங்க கற்பித்தபடி செய்கிறோமா? சபையில் ஒரு விஷயம் கற்பித்து கொடுத்துருவேன், கூட்டி நடந்த காரணம் நீ கற்பித்தபடி செய்யதான் அடுத்தடுத்து தேவன் உங்களை வெளிப்படுத்துவார். நம்மை குறித்து நம்ம கற்பித்தபடி எப்படி செய்கிறோம் அதை பார்க்கலாம். நாளைக்கு செய்யணும், நீ செய்யலாம், நேரம் இல்லை, ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டுருக்கான். அப்போ தேவன் தம்மை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வேலை வச்சிருக்காருல்ல, அது என்னதான் அவங்க கேட்டு போஸ்ட்பான் கேட் டிலேடு. அப்படிதான் கத்திரிக்கோசம் சோத்திரம் உண்டாதாக தாம் கற்பித்தபடியே நாம் நடக்க வேண்டும், கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நம்ம கற்பித்தபடியே நாம் கீழ்ப்படியும் போது தேவன் நம்மை குறித்து தம் சித்தத்தை வெளிப்படுத்துவார். அடுத்த படிகளை காண்பிப்பார். அந்த ஜபத்துக்கு அப்புறம் தான் எஸ்தருக்கு ஒரு திடம் வந்துச்சு. அந்த கீழ்ப்படிக்கு அப்புறம் தான் ஒரு திடம் கற்று அடுத்தபடி காண்பார். இப்போ ராஜாட்ட போனார். அவருக்கு என்ன வேணாலும் தாரேன்னு சொல்லிட்டார். பெரிய அவருக்கு பெரிய ஒரு சோதனை கிடைக்கப்பட்டார். இப்படி யூதர்களுக்கு இப்படி ராங்க அப்ரோச் ஆகிடும். உடனே அவங்க கூட்டு அந்த 6 மணி தூக்கில் போடுங்க, யூதர்களுக்கு விடுதலை கொடுன்னு சொல்லி ஒரு சட்டத்தை அடித்து வெளியே அனுப்புகிறார். அந்த யூதர்களுக்கு பெரிய விடுதலை கிடைக்கும், பெரிய மகிழ்ச்சி உண்டாச்சு. அந்த இடத்துல மொர்தெகாய் கீழ்ப்படியாமல் இருந்ததுன்னா அந்த தேவ திட்டத்து பிரகாரமாய் தேவ வேலைப்படை பிரகாரமாய் அங்கே என்ன நடந்திருக்காது, தேவன் தம்மை வெளிப்படுத்த தயங்கிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் அவர் கீழ்ப்படிந்த வித்தமாய் அந்த வேலையிலே எஸ்தர் கீழ்ப்படிந்த வித்தமாய் தேவ திட்டத்து பிரகாரமாய் தேவன் அந்த வேலையை தம்மை வெளிப்படுத்தினார். அவர் கீழ்ப்படியாமல் இருந்தால் அந்த வேலையிலே தேவன் தம்மை வெளிப்படுத்த மாட்டார்.
அவர் கீழ்ப்படி எஸ்தர் தனது வாக்குக்கு முத்திரவாக்கி கீழ்ப்படி நிமித்தமாய் தேவன் வெளிப்படுத்தக்க அந்த வேலைக்குள்ளே அவள் பிரவேசித்தார். தேவன் அந்த வேலையிலிருந்து தம்மை வெளிப்படுத்தினார். தாம் இஸ்ரவேலுக்கு தேவனுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே இங்கே கீழ்ப்படி நிமித்தமாய் அடுத்த ஸ்டேஜை பார்க்கிற எஸ்தரை பார்க்கிறோம். கீழ்ப்படி நிமித்தமாய் அப்போஸ்தலர் பவுல் அடுத்த ஸ்டேஜை பார்க்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கீழ்ப்படி நிமித்தமாய் ஆபிரகாம் அடுத்த ஸ்டேஜை பார்க்கிறோம். அடுத்த ஸ்டேஜ்னா தேவன் தம்மை வெளிப்படுத்தி நடத்துகிற ஒரு ஸ்டேஜை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அடுத்த காரியம் 1 சாமுவேல் 16:3 வாசிங்க. எல்லாம் தெரிஞ்ச வாசிங்க, வேகமாக வாசிங்க. 1 சாமுவேல் 16:3. ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியது நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்கிறவனே எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். 7 ஸ்தோத்திரம் உண்டாதாக. 3 மட்டும் வாசிங்க. 3 மட்டும் வாசிங்க. ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக. அவ்வளோதான். அவரை பலிபடுத்துக்கு அழைப்பாக. இங்கே கட்டளை இவ்வளோதான். ஈசாயை பலிபடுத்துக்கு அழைப்பாக. அடுத்த காரியம் அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். இந்த பாயிண்ட் வேகமாக வாசிட்டு இதுதான் பாயிண்ட். செய்திக்கு ஒரு பாயிண்ட் தான். பலிபடுத்த அழைப்பாங்க. அப்போதுதான் நான் செய்ய வேண்டிய உனக்கு அறிவிப்பேன். ஏன் இந்த பெண்டிங்கு? அவர் என்னன்னா அவர் பெரிய சோதனை இருக்கிறார். சவுல் இப்படி பண்ணிட்டார், சோதனை இருக்கிறார். அது முக்கியம் இல்லையா? எனக்கு கீழ்படுத்திருக்காதான் முக்கியம். சவுல் கீழ்படியாமல் தான் அவன் பாவத்தை நினைச்சுட்டான், உள்ள போயிட்டான். அவனுக்காக நீ அந்த பாவிக்காக நீ ஏன் சோதனை முதல்ல நீ கீழ்படிமா எனக்கு அப்படின்ற. அவன் கீழ்படியாமித்தமா அவன் பாரத்தை சுமந்து கொண்டான். அது உனக்கே பாரமா இருப்பானே. நீ முதல்ல எனக்கு கீழ்படி, நான் செய்ய வேண்டிய உனக்கு அறிவிப்பேன். நான் அவன் அப்பதான் அவனுக்கு வெளிப்படுத்துறேன். இங்க வசனம் என்ன சொல்ல தெரியுமா? ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டிய நான் உனக்கு அறிவிப்பேன். இது பக்குனம். ஆண்டவரே எதுக்கு சொல்றீங்க, என்ன தெரிஞ்சு நாங்கள் உஷாரா போவோம்ல அப்படின்றார். அப்படி கேள்வி கேட்டதா? இல்லை. அடுத்து வாசிங்க. நான் உனக்கு சொல்றதை நான் சொல்றேன், எனக்காக என்ன செய்ய அபிஷேகம் பண்ணுவாங்க. அடுத்தது பாருங்க. கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து. என்ன அருமையா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நமக்கு சாட்சி உண்டா? கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து. கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து. அல்லேலூயா. அதுதான் தேவனுக்கும் சாமுவேல் கூட உறவு. கொஞ்சம் கூட பிசுகள் உள்ள கேள்வி கேட்கல. ஈசாய் வருவானா, என்ன கேள்வி கேட்க போனதில்லை. கர்த்தர் போக சொல்றாரு, முறுமுறுக்கலையா போனா போயிடும். கர்த்தர் சொல்லபடியே சாமுவேல் செய்து அங்கே போனான். ஈசாயை வரவைத்தான். என்ன நல்ல காரியம். அதனால தான் 6ஆம் இடத்துல வந்தேன் என்று சொல்கிறார். முதல் மகன் அழைக்கிறார். அண்டு இவன் மோத்திரம் நீ என்ன மோத்தை பார்த்து உடல் செய்ய பற்றி ஓகே பண்ணிடாத. நான் இதயத்தை பற்றி நானே ஓகே பண்ணுறேன். அடுத்த வர சொல்கிறேன். போது பார்க்க கடைசியில் 8ஆவது ஆளாக தாவீதன் என்றான். வாசிக்கலாம் 17 12. அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணுவாய். எழுந்து அபிஷேகம் பண்ணிட்டா. ஹல்லேலூயா. இப்போதான் தம்மை வெளிப்படுத்தினார் கர்த்தர். இங்கே கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவதற்கு சாமுவேல் கிட்டத்தட்ட 7:2 9 கீழ்ப்படிதலுக்கு ஆளா இருக்கிறார். 7 பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்டு கீழ்ப்படினான். எதுவும் சொல்லாமல் கொள்ளாம ஈசாய் இடத்துக்கு போனான். இதெல்லாம் யோசிக்க வேண்டியது. இப்போ எத்தனை கீழ்ப்படுகிறதுனா தேவன் தம்மை வெளிப்படுத்தினாருங்கிறது நீங்களே வீட்டில் போய் உட்காந்து இதெல்லாம் எண்ணி பார்த்துக்கோங்க. கீழ்ப்படுத்தினால தான் இப்போ தான் இருக்கணும். கீழ்ப்படுத்திக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் சொல்ல கீழ்ப்படுத்திட்டே இருக்கணும். அதுதான் அன்றைய கூட சொன்னேன். கர்த்தர் சொல்லபடியே சாமுவேல் செய்தார். 8ஆவது குழந்தை ஈசாயை அங்கே அபிஷேகம் 8ஆவது குழந்தை ஈசாயோட 8ஆவது குழந்தை தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினான். 7 சோத்திரம் உண்டாதாக. ஏன் கர்த்தர் போன உடனே 8ஆவது குழந்தையாகிய ஈசாயின் மகனை 8ஆவது குழந்தை தாவீதை அபிஷேகம் பண்ணி ஏன் இங்கேருந்து சொல்லி அனுப்பலை? முதல்ல சாமுவேல் சவுல் கூட காரியத்தை துக்கமாக இருக்கிறான். அதை நீக்கக்கூடிய போது எனக்கு கீழ்ப்படி. நீங்கள் என்ன துக்கம், என்ன சந்தோஷம், எது வேணாலும் இருக்கலாம். சிலர் துக்கம் ரொம்ப சந்தோஷம் தான் கர்த்தரை கொண்டாட மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் சிலர் கர்த்தரை கொண்டாடுவாங்க. சிலர் துக்கமாக தான் கர்த்தர் பக்கம் போக மாட்டாங்க. சிலர் துக்கத்தில் தான் கர்த்தர் பக்கமே போக மாட்டாங்க. கர்த்தர் பக்கம் போவாங்க. இப்படி தான் மனிதனோட மனநிலை இருக்கிறது. கர்த்தர் துக்கம் இருந்தாலும் சரி, சந்தோஷம் இருந்தாலும் சரி, முதல்ல எனக்கு கீழ்ப்படி.
நான் என்ன உன்னை வெளிப்படுத்துவேன், அடுத்த என்ன செய்ய சொல்வேன்னு சொல்கிறேன். ஹalleluya. சாமுவேலுக்கு அந்த அதிகாரம் தான் கொடுக்கப்பட்டது. முதல்ல எனக்கு நான் சொன்னதை செய், போய் ஈசா எடுத்து போ, அவ்வளோதான். அங்கே நான் செய்யவே உனக்கு அறிவிப்பேன். இவர் அப்படியே செய்யலாம். அங்கே போனால் இவைகள் ஒவ்வொரு மகனாய் தண்ணி கடைசி 8வது மகனாகிய தாவீதை கட்ட அபிஷேகம் பண்ணார். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உள்ளதாக. இங்கே சாமுவேல் தேவன் தம்மை சித்தத்தை வெளிப்படுத்துறதுக்கு, தம் சித்தத்தை வெளிப்படுத்துறதுக்கு 8 தடவை, அதை 7 குறைஞ்சபட்சம் 7 தடவை செஞ்சாமல் வசனத்துக்கு தேவன வார்த்தைக்கு கீழ்ப்படினான். நமக்கு தெரியாதுங்க, கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதப்படி மேலே இருக்கும், பார்த்தா தெரியும். ஆனால் நம்ம அதை அன்வைக்க முடியாமல் இருக்கோம். ஏன்? அது கீழ்ப்படி எத்தனை இருக்குது? நிறைய இருக்கு. சில ஆட்களுக்கு 16 படியில் 16வது படியில் ஆசை வச்சுருப்பாங்க. அப்போ எத்தனை மடங்கு கீழ்ப்படினோம்? 10 தடவை. 15 வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சாலும் 16 ஆசை பெற்றுக்க முடியும். சிலவருக்கு பெரிய ஆசீர்வாதம் 100 படி இருக்கும். 90 தடவை கீழ்ப்படியும். 90 வசனம் தேடி கண்டுபிடிச்சி கீழ்ப்படியும். அப்போதான் செய்ய முடியும். 100வது படியில் ஆசை பெற்றுக்க முடியும். சிலருக்கு 3 படியில் ஆசை வச்சுருப்பார். அது ஆசை தகுந்த மாதிரி அந்த 3 ஆசீர்வாதத்தை தேவன் அடுத்து வெளிப்படுத்துவார்னா நீங்கள் 1 2 3 சரி கீழ்ப்படியும். அந்த 2வது படி கீழ்ப்படுறது எப்போ தெரியும்? ஃபஸ்ட் படி கீழ்ப்படுறது தான் தெரியும். உடனே உங்களுக்கு எல்லாமே எல்லா படியும் கண்ணு தெரிஞ்சிடும். ஒரு எஸ்கலேட்டரோட கண்ணு தெரிஞ்சிடும். அதுதான் நீங்கள் குறுக்கு வழி சுருக்கு வழி எதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்றது. அப்போ பாருங்கள், இவங்களுக்கு எத்தனை படி இருக்குதுன்னு சொல்லிடணும், நாம் எத்தனை படி இருக்குன்னு அப்புறம் அந்த படியில் தாண்டதுக்கு வழியும் அவர் சொல்லிடணும். அப்போ நீ ஒன்றுமே செய்ய மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன், ஆனால் கர்த்தருக்கு எல்லாம் சொல்லணும். அப்போ தான் நீங்கள் தேவன் சோத்திரம் தானே. கர்த்தர் மேற்படியிலே தம்முடைய ஆசீர்வாதத்தை தம்முடைய திட்டத்தை வைத்திருக்கிறாருன்னா அதை நிறைவேறதுக்கு கீழ்ப்படிகளை நாம் கடந்து போக வேண்டும். அந்த கீழ்ப்படிகளை உடனே கர்த்தர் காமிக்க மாட்டார். நீ ஒவ்வொரு கீழ்ப்படிகளை கடக்க, அதாவது கீழ்ப்படிகளை அவர் நீ இருக்க ஒவ்வொரு கீழ்ப்படியாக நீ இருக்க தான் கர்த்தர் அடுத்தபடியை காண்பித்து அந்த மேற்படி ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போவார். அடிக்கடி வசனம் நான் சொல்கிற வார்த்தை தான், மேற்படி மட்டும்தான் மேற்படி, இது எல்லாமே கீழ்ப்படிகள். ஆனால் நீதி கீழ்ப்படி. தேவனுக்கு சம்ஸ்தோத்திரம் உள்ளதாக. ஒவ்வொரு காரியம் நிறைவேறதுக்கும் தன்னை வெளிப்படுத்தும் கர்த்தர் நிறைய கீழ்ப்படியை வைத்திருக்கிறார். அந்த காணாத ரசத்துக்கு 2 தடவை கீழ்ப்படி கற்று வைத்திருந்தார். அப்படி அவன் காணாத ரசத்தை பெற்றுக்கொண்டார், தன்னை வெளிப்படுத்தினார். அங்கே சவுலுக்கு 2 தடவை கீழ்ப்படி கற்று திட்டம் வைத்திருந்தார். அந்த 2 கீழ்ப்படி அவன் தாண்டினான். கர்த்தர் அவன் திட்டத்தை அனனியா கொண்டு வெளிப்படுத்தினார். சாமுவேலுக்கு 7 பட்டு கீழ்ப்படிகளை அவர் காண்பித்தார். 7 கீழ்ப்படி அவர் கடந்தான். கர்த்தர் தன்னுடைய தேவத்தை தம்மை வெளிப்படுத்தி தம்மை வெளிப்படுத்தினார். எஸ்தருக்கு 2 ஒரு உபவாசம், இன்னொன்று ராஜாட்ட போய் கேட்கணும், அவ்வளோதான். இந்த 2 கீழ்ப்படிகள் உடனே செய்தார். மொத்த கற்பித்தபடி நடந்தார். கர்த்தர் உடனே அடுத்த தன் திட்டத்தை குறித்து வெளிப்படுத்தி தன்னை வெளிப்படுத்தினார். தேவவசம் சோத்திரமுள்ளாக. ஆபிரகாமுக்கு ஒவ்வொரு காலத்தையும் கீழ்ப்படினார். ஒவ்வொரு காலத்தையும் தேவத்தை காண்பித்து தன்னை வெளிப்படுத்தினார். தேவவசம் சோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே தேவனுடைய திட்டம் வெளிப்பட கீழ்ப்படுதல் அவசியம். ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம், நம்மை குறித்தான தேவனுடைய திட்டம் வெளிப்பட, தம்மை வெளிப்படுத்த நம்முடைய கீழ்ப்படிதல் அவசியம். நாம் அடுத்த என்ன ஸ்டேஜுக்கு போகணும், அடுத்த என்ன கீழ்ப்படிக்கு போகணும் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? தேவன் எப்படி அதை வெளிப்படுத்துவார்னா, இருக்கிற படிகளை முதல்ல கீழ்ப்படிந்து இருங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இருங்க. அது அடுத்த படி என்னன்னு காட்டும். அடுத்தபடி கீழ்ப்படிந்துருங்க, அது அடுத்தடுத்த படிகளை காட்டும். படிப்படியாக கீழ்ப்படிகளில் இருந்து கீழ்ப்படிந்து ஒரு லெவலில் கர்த்தர் என்ன செய்வார்? தம்முடைய முழு திட்டத்தையும் தம் முழு தரிசனம் தந்து கர்த்தர் உங்களுக்கு வைத்திருந்த அந்த தேசத்தை நிறைவேற்றுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிற திட்டத்தை அறியாமல் இருக்கிறோம், கர்த்தர் வைத்திருக்கிற தேசத்தை அறியாமல் இருக்கிறோம். தேவன் தம்மை குறித்து எப்படி நம்ம வெளிப்படுத்துவார்? அந்த காரியத்திலே, இந்த காரியத்திலே தேவன் தம்மை குறித்து எப்படி வெளிப்படுத்துவார்? யோசிக்கவே வேண்டாம். அதுக்குரிய திட்டத்தை முதல்ல நடைங்க. இப்போ கொடுக்கப்பட்ட உள்ள ஆபீஸ் வேலையில் ஒழுங்காக செய்ய கர்த்தர் அடுத்த காலத்துக்கு ஆரம்பிப்பார். இப்போ கொடுக்கப்பட்ட தாய்களுக்கு கீழ்ப்படுத்திருக்க கர்த்தர் அடுத்த திட்டத்தை காமிப்பார், கல்யாண திட்டத்தை காண்பிப்பார். இப்போ கொடுக்கப்பட்ட படிப்பில் ஒழுங்காக கர்த்தர் அடுத்த காலை திறக்க வேண்டிய காலத்தை காண்பிப்பார். இப்போ கொடுக்கப்பட்ட குடும்பஸ்தரும் சரி குடும்பஸ்தரும் சரி, இப்போ கொடுக்கப்பட்ட காரியங்களில், இப்போ கொடுக்கப்பட்ட சம்பளத்தில் குடும்பத்தை ஒழுங்காக நடத்த நீங்கள் பழகிக்கோங்க, வசம் பிராரதிக்கு இருக்க பாருங்க. கர்த்தர் அடுத்தது குடும்பத்தை வளர்ச்சி அடைகிறேன்னு காண்பிப்பார். ஒரே மாதத்திலே ஒரு ஜனவரி டிசம்பர் மாதம் 12 மாதத்துக்குள்ளே எல்லாம் எனக்கு காட்ட வேண்டும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஜனவரி மாதம் கீழ்ப்படியாக பிப்ரவரி மாதத்தை காட்டுவார், பிப்ரவரி மாதம் கீழ்ப்படியே மார்ச்சை காட்டுவார். இப்படி கர்த்தர் படிப்படியாக
நீ கீழ்ப்படிய படிப்படியாக தம்மை அந்த காரியத்துக்குள்ளே வெளிப்படுத்துவார். தம் திட்டத்தை அங்கு வெளிப்படுத்துவார். ஆக தேவன் தம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய காரியத்திலே அடுத்த தேவனுடைய திட்டம் என்னவென்றால், நம்முடைய காரியத்தை அடுத்த தேவன் தம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய காரியத்தை தேவன் இன்னும் அவருடைய என்ன சித்தம் செய்ய இருக்கிறார் என்று தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் எந்த அளவுக்கு கீழ்ப்படுத்திருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த திட்டம் நமக்கு வெளிப்படும். ஹல்லேலூயா. உங்கள் கீழ்ப்படுத்த வச்சு தான் தேவன் தம்மை வெளிப்படுத்துகிற வேலையை அங்கே காமிப்பார். உங்கள் கீழ்ப்படுத்த குறைஞ்சுன்னா அந்த வர வேலை நினைச்சியும் போஸ்ட் பண்ணேன் கர்த்தவெல்லாம் தடுக்க மாட்டார். உங்களை வச்சு மேற்படி உங்களுக்கு தான் வச்சுப்பா, எவனும் அதை ஆக்கிரமிக்க போகிறதில்ல. ஆனால் நீங்கள் ஏற மாட்டேங்கிறீங்களே. வசதி கீழ்ப்படுத்தி போகும்போது தான் அடுத்த படிகளை காமித்து அந்த மேற்படிகளை ஆசீர்வாதத்தை தொடர்ப்பார். ஆகையால் நம்முடைய திட்டத்தை குறித்து தேவனை எப்படி வெளிப்படுத்துவார், நம்முடைய திட்டத்தை குறித்து தேவனை என்ன திட்டம் வைத்திருக்கார்கள் எப்படி வெளிப்படுத்துவார், நம்முடைய காரியத்தை குறித்து தேவன் என்ன திட்டம் வைத்திருக்காரு எப்படி வெளிப்படுத்துவார் என்றால் உங்களுக்கு கீழ்ப்படிகளை வைத்துதான் அந்த காரியம் அந்த வேலை நிறைவேறும். தேவன் சோத்திரம் உண்டாதாக. ஆகையினால் கீழ்ப்படிந்திருப்போம், தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருப்போம். ஒவ்வொரு காலத்தையும் தேவன் நம்மை வெளிப்படுத்தி அடுத்த காரியத்தை நம்ம அழைக்க செய்வாராக. ஒவ்வொரு வசனத்துக்கு கீழ்ப்படிவோம், ஒவ்வொரு காரியத்திலும் அதுக்குரிய வசனத்தை கீழ்ப்படிவோம். கர்த்தர் அதுக்குரிய தம்மை வெளிப்படுத்தக்கூடிய காரியத்தை திட்டத்தை சித்தத்தை வெளிப்படுத்தி அடுத்த காரியத்தை நம்மளை கொண்டு போகிறாங்க. ஆகிய தொடர்ந்து நாம் தேவ வசனத்தை கீழ்ப்படியும் போதுதான் தேவன் தம்மை வெளிப்படுத்துவாங்க ரகசியத்தை தேவ திட்டத்தை நாம் அறிந்திருக்கோம். அதுக்காக கர்த்தர் சோத்திரம். ஆகிய தொடர்ந்து நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து விசேஷமாக தேவோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் நமக்கு தம்மை வெளிப்படுத்த முடியாது, நம்முடைய காரியத்தை குறித்து தம்மை வெளிப்படுத்த முடியும், நம்முடைய காரியத்தை குறித்து தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்த முடியும், நம்முடைய காரியத்தை குறித்து தேவன் தம் சித்தத்தை வெளிப்படுத்த முடியாமல் நாம் தொடர்ந்து கீழ்ப்படிதலில் இருப்போம். கர்த்தர் அந்த காரியத்தை அந்த வேலை வந்தோடனே நாம் கீழ்ப்படிதல் வேலை வந்தோடனே கர்த்தர் நிச்சயமாய் தம்மை வெளிப்படுத்தி தம் சித்தத்தை வெளிப்படுத்தி தம் திட்டத்தை வெளிப்படுத்தி அடுத்த காரியத்தை மாற்றி செய்வார். ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தர் வசனத்தை கீழ்ப்படிவோம், தொடர்ந்து கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி நம்மை ஆசைப்படுவாங்க. கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசைப்படுறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் அப்படி தேவனை சோதரிப்போமாக.